சொல்லக்கூடிய ஒரு சரணம் திருவடி சரணம். அவ தெய்வத்தாசி சக்தி நெறி ஓங்க வேண்டும். அந்த அம்மா யாரு? மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி. இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டா கோயில்ல பூசை வச்சு துளசி கட்டி முடிச்சாச்சு. அதுல கிடைக்கிற வருமானத்தை வாங்கி சாப்பிடுறதுதான் இவங்களுடைய தொழில். பூசாரி அப்படின்னாலே கோயில்ல நிறைய வருமானங்கள் வரும். சாமிக்கு படையல் இடுவாங்க. மீதம் கிடைக்கிறத பிள்ளை குட்டிகள் குடும்பம் கோயில்ல விநியோகம் பண்ணிட்டு மீதத்தை என்ன பண்ணுவாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அதான் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு மீதம் இருக்கிறதும் பிள்ளை குட்டிகள் சாப்பிடுவாங்க. அதானே இப்படி சிவபாப்பான் வாழ்ந்து வருகிறான். சரிதான். சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவன் எங்கே தொழில் செய்து வருகிறான் பாருங்கள். எங்கே செய்து வருகிறான்? பழகுடைய பழகை நல்லோர் சங்கீதம் 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 தாடு முறைதாதி முறைதாது குழந்தை சங்கீதோ சங்கீதோ சங்கீதம் தான் முடித்து